தயவு பாகம் 18 திருவடி புகழ்ச்சி திருவருட்பா முதல் திருமுறை திருவடி புகழ்ச்சி மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வரி எண் 59. தனிவிலா அணுபட்ச சம்புபட்சங்களில் சமரசம் உறும் பூம்பதம். தனிவிலா அணுபட்ச சம்புபட்சங்களில் சமரசம் உறும் பூம்பதம். உரைவிளக்கம். திருவருள் ஆகிய திருவடி என்னும் பதம், திருவருள் ஆகிய திருவடி என்னும் பதம் இம்மனிதனில் அனுபவப்பட வெளியாகி உள்ளது. கடவுள் எங்கும் நிரம்பிய அகண்ட பெருவுரு கொண்டிருப்பதும் அனுபவத்தின் நிமித்தமாக அவர் தம் முழு உண்மையையும் அப்படியே ஒவ்வொரு ஆன்ம சிற்றணுவிலும் இருந்து ஒளிரவும் வைத்துள்ளார். அருளின் பெருமைக்கு உரிய பெருஞ்செயல் இது ஆகும். திருவருள் ஆகிய திருவடி என்னும் பதம் இம்மனிதனில் அனுபவப்பட வெளியாகி உள்ளது. கடவுள் எங்கும் நிரம்பிய அகண்ட பேருரு கொண்டிருப்பதும் அதுவே அனுபவத்தின் நிமித்தமாக அவர்தம் முழு உண்மையையும் அப்படியே ஒவ்வொரு ஆன்ம சிற்றணுவிலும் இருந்து ஒளிரவும் வைத்துள்ளார். அருளின் பெருமைக்கு உரிய பெருஞ்செயல் இது ஆகும். உண்மை கடவுள் ஒருவரே உள்ளவர். அவரது முழு நிலை எப்போதும் பிரிபடுவதும் இல்லை, நிலை குலைவதும் கூடுவதும் இல்லையாம். ஆகவே அந்த சிதையுறாத பூரண வடிவையே அதன் எந்த ஒரு கூறிலிருந்தும் முழுமையாகவே அறிந்தும் கண்டும் அனுபவிக்கப்பட உள்ளதாம். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு கூறுதான் மனித வடிவில் கடவுளான்ம வடிவாக விளங்கி நின்று அக்கடவுள் நிறை வண்ணத்தை அறிந்தும் கண்டும் அனுபவிக்கின்றதுமாம். இந்த அணுநிலையும் அகண்ட பெருநிலையும் அணுபட்சம் சம்புபட்சம் என மொழியப்படுகின்றது. தனிவிலா அணுபட்ச சம்புபட்சங்களில் சமரசமுறும் பூம்பதம். இந்த அணுநிலையும் அகண்ட பெருநிலையும் அணுபட்சம் என்றும் சம்புபட்சம் என்றும் மொழியப்படுகின்றன. ஆன்மக் கடவுளின் சிற்றுரு பேருருவே இங்கு அணுபட்சம் சம்புபட்சம் என்று கூறப்பட்டுள்ளதாக அறிய வேண்டும். அதாவது ஆன்மக் கடவுளின் சிற்றுரு அணுபட்சம் என்றும் ஆன்மக் கடவுளின் பேருரு சம்புபட்சம் என்றும் கூறப்படும். பெரிய உருவத் தோற்றத்தை சுருக்கி அப்படியே மிகச் சிறிய வடிவமாக காட்டுதலும் சிறியதை பெரிதாக்கி காட்டுதலும் நாம் அறிவோம். கடவுள் தன் அருட்பெரும் செயலால் மகா பிரபஞ்ச உண்மை முற்றிலும் ஆன்ம அணுவில் அமைத்து காட்டியுள்ள பெருஞ்செயலை பெரும் சித்து என்பதோ பேரற்புதம் என்பதோ
எல்லாம் திருவருளின் பெருமையே என உணர்ந்து அமைவாம். ஆன்ம சிற்றுருவும் அகண்ட வெளிநிறை கடவுள் பேர் உருவும் அளவில் வேற்றுமையே அன்றி இயல்பில் சரிநிகர் சமம் என அனுபவிகள் கூறுவர். அதுவும் கூட சரியான விளக்க உரையாகாது. ஏனெனில் உண்மையில் கடவுள் இரண்டாகி விளங்குகின்றது இல்லை, ஏகமாய்த்தான் இருக்கின்றவர் இறைவர். அப்படி இருக்கின்ற அவரேதான் எந்த ஒரு ஆன்மாவின் மூலமும் கண்டு அனுபவிக்கப்படுகின்றதால் ஆன்மாவில் இருப்பது ஒன்று, அகண்டத்தில் இருப்பது மற்றொன்று என இல்லை என இல்லை ஆகும். அருட்பெருஞ்சோதியான ஒருவர் பெருஞ்சோதி மயமாக புறம் நிறைந்திருப்பதும் அருள் இயல்பாக அகமிருந்து அறியப்படுகின்றதுமாய் உள்ளார். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். அருட்பெரும் ஜோதியான ஒருவர் பெருஞ்சோதி மயமாக புறம் நிறைந்திருப்பதும் அருள் இயல்பாக அகமிருந்து அறியப்படுகின்றதுமாய் உள்ளார். ஆகவே அகத்தே அருட்பேரியல்பும் புறத்தே பெருஞ்சோதி உருவும் கொண்டு திகழ்கின்றது உண்மையாகும். அருளின் அளவும் அளக்க முடியாது. அருளின் அளவும் அளக்க முடியாது. அதுபோல் ஜோதியின் அளவும் அளவிட்டு அறிய முடியாது. இதனால் அருளும் ஜோதியும் சரிபாதி பாதியாக கொள்கின்றனர். இது ஒரு சமரச இயல்பு. அணுபட்ச சம்புபட்ச சமரசம் இதுவாம். அருட்பெருஞ்சோதி பதமே அணுபட்ச சம்புபட்ச சமரசமுற்று இலங்கும் ஒன்றாகும். பஞ்சபட்ச சிருஷ்டிகளின் உண்மை வேறு ஆகும். அவை அணுபட்சம், பரமாணுபட்சம், சம்புபட்சம், விபுபட்சம், பிரகிருதிபட்சம் என்னும் ஐந்தாகும். இந்த ஐவகை சிருஷ்டிகளில் முன்னிரண்டு சாதாரணம், நடுவது அசாதாரணம், பின்னிரண்டு சிறப்பாம். சாதாரணம் என்பது இயற்கை முறையாலும் மருந்து மணியாலும் ஏற்படுவது. அசாதாரணம் வாக்கு வெளிப்பட்ட அக்கணமே கருவுரு தொடங்கி வளர்ந்து காலத்தே வெளிப்படுவது. சிறப்பு முறையில் உடனுக்குடன் உருவாகி வெளிப்படுவதும் அற்ப பொருளையே நினைத்த மாத்திரத்தில் மனிதனாய் உருவாகி விளங்கச் செய்வது. இவையெல்லாம் வள்ளலார் கொண்ட அனுபவத்தில் கண்டனவாம். அடுத்ததாக வரி எண் 60. தருபரம் சூக்குமம் தூலம் தருபரம் சூக்குமம் தூளம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம். அருள் விளக்கம். மனிதனில் தூள சுக்குமம் காரணம் என்னும் மூ உடல் கூடி விளங்குகின்றன. மனிதனில் தூலம், சுக்குமம், காரணம் என்னும் மூவுடல் கூடி விளங்குகின்றன. தூல வடிவம் கண்ணால் பார்க்க முடிகின்றது. சுக்குமம் கனவு நிலையிலும் யோக சாதனா பயிற்சியாலும் தோற்றுவது. ஆனால் காரணமோ இந்திரிய கரண நிலைகளுக்கு அப்பால் தோற்றரிதாய் மெய்யறிவுக்கே அனுபவப்படுவதாய் உள்ளது. அதனால் சாதாரண மனிதன் இந்த காரண உடம்பாகிய ஆன்மாவை ஒருவாறு யூகித்து உணரத்தான் கூடும். மேற்படி காரண ஆன்ம வடிவம் கடவுள் மயமான ஒன்றாகும். ஆகையால் இங்கு இக்காரண வடிவை பரம் என்று சொல்லியுள்ளார். மேலானது, பரம்பொருள் சம்பந்தமுடையது
என்பதும் உண்மையாம். இங்கு பரத்திற்கு முன் தரு என்ற சொல் வந்து தரு பரம் என ஆகி தெய்வீக அருள் இயல்பை உணர்த்துகின்றதாம். ஆன்மா உண்மையில் கடவுள் சிற்றரூபம். ஆன்மா உண்மையில் கடவுளின் சிற்றரூபம் ஆகையால் அது பரமாக பகரப்பட்டது பொருத்தமே. இந்த ஆன்ம வடிவிலிருந்தே உயிர்க்கு உயர்வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் தடைபடாது வருவித்து வழங்கிக் கொண்டிருக்கின்றான் நம் பரமபதி. சுக்கும வடிவையும் தூல தேகத்தையும் கூட திருவருளால் தருகின்றது அந்த பரவடிவில் இருக்கும் பதியே. மேலும் தருவை கற்பகத் தருவாக கற்பனை செய்து வழங்கினதும் அதன் தருதற்குணம் குறித்தே என தெளிவுறுகின்றோம். தெய்வ உலகத்தின் பொன்மயமான தரு கற்பகம் என்றும் அதன் அடி சார்ந்து வேண்டுவோர்க்கு எல்லாம் தரும் என்றும் அது திருப்பார்கடல் கடைந்தபோது அமுதத்திற்கு முன் வந்தது என்றும் புனைந்துரைத்துள்ளனர் முன்னோர். அதன் உண்மை நம் ஆன்மக் கடவுள் சிற்றுருவே கற்பகமாம். திருவருளால் அந்த அக கற்பக அடி சார்ந்து கலந்து சுத்த உள்ளத்தோடு இருந்து வேண்டுவன யாவும் அடையப் பெறலாம் என்பது அக ஞானியர் அனுபவம். ஆன்மாவுக்குள் பரமான்மாவாய் பரம்பரம் இருந்து கொண்டு வருவது கடவுள் உண்மை. அப்படி அகமிருந்து கொண்டேதான் ஆன்மாவுக்கு தேவையான ஜீவ தேகாதி போகப் பொருள்களை எல்லாம் காலத்தே வரப்பணித்து அடைந்து வாழச் செய்து அகத்திலே சிற்றிலக்கத்தை வளர்த்து கொண்டே இருக்கின்றார் நம் பதி. உயிர்க்கு உயிராய் கடவுளே பூம்பதம் என பூத்து விளங்குகின்றார். அந்த பூம்பதத்தினின்றுதான் காரண சுக்கும தூலம் ஆகிய மூன்றும் வெளியாக்கப்பட்டுள்ளன. இப்படி தரப்பெற்றுள்ளதின் முழு நோக்கம் புறமிருந்து அகநிலைக்கு ஏறி அருள்மய வாழ்வு கொண்டு ஆனந்தமாய் விளங்க வேண்டும் என்பதே. இது முக்கியம் மற்றும் ஒருமுறை கவனிப்போம். அந்த பூம்பதத்தினின்றுதான் காரண சுக்கும தூலம் ஆகிய மூன்றும் வெளியாக்கப்பட்டுள்ளன. இப்படி தரப்பெற்றுள்ளதின் முழு நோக்கம் புறமிருந்து அகநிலைக்கு ஏறி அருள்மய வாழ்வு கொண்டு ஆனந்தமாய் விளங்க வேண்டும் என்பதே. திருவருட்பூம்பதம் அகநிலை நின்று யாவையும் தந்து முடிவில் நம்மை தன்மையானந்த வாழ்வில் தழைத்து என்றும் விளங்கச் செய்யும் திருநோக்கு கொண்டது ஆகும். ஆகையால் பொறி உடம்பாகிய தூள தேக வாழ்வில் பற்று மிக கொண்டு வாழ்ந்து மடிந்து ஒழிதல் கூடாது. ஆகையால் பொறி உடம்பாகிய தூள தேக வாழ்வில் பற்று மிக கொண்டு வாழ்ந்து மடிந்து ஒழிதல் கூடாது. அதுபோல் சுக்கும தேக யோக சக்தி சித்திகளில் ஆவி வடிவங்களில் இச்சை வைத்து முயன்று சிறு சித்திகளில் மகிழ்ந்தும் வீண் போய்விடக்கூடாது. ஆன்ம அகநிலையில் பொருந்தி ஆணவ அகங்காரம் இல்லாது அருள் வாழ்வு வாழ்ந்து வந்தால் கடவுள் தயவு வெளியாகி உள்ளிருந்தே காரண சுக்கும தூல வடிவையே ஞான பிரணவ சுத்த உடம்பாகி முத்தி சித்தி வாழ்வில் மூவா என்புடன் விளங்கச் செய்யும். அடுத்ததாக வரி எண் 61. சர அசர அபரிமித
விவித ஆன்ம பகுதி தாங்கும் திருப்பூம்பதம். சர அசர அபரிமித விவித ஆன்ம பகுதி தாங்கும் திருப்பூம்பதம். அருள் விளக்கம். கடவுள் சக்தி பரிபூரணமாக எங்கும் எக்காலும் நிரம்பியே உள்ளது. ஆனால் அந்த கடவுள் பெரும் சக்தியை ஐவண்ண சக்திகளின் தோற்றங்களாகத்தான் புறத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாய் இருக்கின்றதாம். அந்த ஐஞ்சக்திகளில் பொருட்சக்தியின் வடிவங்களையும் கிரியா சக்தியின் இயக்கங்களையும் கண்டுகொள்ள முடிகின்றது. மேல் மேல் ஞான சக்தியை உணரவும் யோக சக்தியை சாதனையால் பெறவும் முடிகின்றது. ஆனால் அருட்சக்தியின் அனுபவம் அதுவாகி நின்று அனுபவிப்பதால் தான் பூரணமாக அடைந்தவர்களாகும். ஆனால் அருட்சக்தியின் அனுபவம் அதுவாகி நின்று அனுபவிப்பதால் தான் பூரணமாக அடைந்தவர்களாகும். மனிதன் தான் ஆன்மஞானம் பெற்று தன்னிலும் பிற உயிர்களிலும் இருந்து செயல்படுத்தும் ஆன்மாவை உணர்ந்து கொள்ளுகின்றான். ஒவ்வொரு இயங்கியல் வடிவிலும் தனியொரு ஆன்மாவின் செயல்பாட்டையும் பல தன்னிலிருந்து தோற்றுவிக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளதாய் அறிகின்றான். நிலையியல் உயிரில் ஒரு ஆன்மாவிலிருந்து பல பல ஆன்மாக்கள் தோற்றுகின்றனவாயும் அறிகின்றான். இங்கு சர அசர, சர அதாவது இயங்கியல், அசர நிலையியல் ஜீவர்களின் ஆன்மாக்கள் கோடி கோடியாக உள்ளனவாம். இவைகள் யோனி பேதத்தால் 4 வகையாகியும் அறிவு விளக்கத்தின் அடிப்படையில் 7 வகை பிறவிகளும் 84,00,00,000 பிறவிகளும் உண்டு என்பார்கள். இவ்வளவும் மிக அதிகமான ஆன்மாக்களின் எண்ணிக்கையை உணர்த்துகின்றது. ஆனால் இவ்வளவுதானா என்றால் இல்லை, இது ஒரு பகுதிதானாம். இன்னும் எத்தனையோ பகுதிகள் உண்டு என்பது குறிப்பு. ஆன்மாக்கள் சர அசர உயிரின வடிவில் காணப்படுகின்றன. ஓர் சிற்றளவேதான். இன்னும் மற்ற பொருள்களாயும் பூதங்களாயும் உள்ளவற்றின் ஒவ்வொரு அணுவும் கடவுள் சக்தியால் தாங்க பெற்றுள்ளனவேயாகும். அணுவக ஆற்றல் மின்காந்த இயக்க சக்தியாய் இருக்கும் வரை புறத்தோற்றங்கள் சடப்பொருள்களாக மட்டும் விளங்குகின்றன. சடபூத அணுவில் இருந்தும் உயிர் வெளிப்பட்ட போது ஏதேனும் சர அசர வடிவு சூழுவதாம். ஆகவே கடவுள் சக்தியால் தாங்கப்பெறும் ஆன்மாக்கள் இந்த இயங்கியல் நிலையியல் உயிரினங்கள் மட்டுமல்ல, பூத அணுக்களாக உள்ள, அதாவது ஆன்மாக்களாக போகின்ற பூத அணுக்களாக உள்ள எண்ணற்ற ஆன்மாக்களையும் தாங்கி வளர்த்து மேல்நிலைக்கு ஏற்றுகின்றது நமது பதியின் அருள் மலர் பாதம். அடுத்ததாக வரி எண் 62. தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்டம் தடிக்க அருளும் பூம்பதம். தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்டம் தடிக்க அருளும் பூம்பதம். அழக உரை விளக்கம். அண்டம் அண்டம் உருண்டை, நீள் உருண்டையான முட்டை வடிவம் உடையது எனப்படும். அணுமுதல் அண்ட கோளங்கள் வரை எல்லாம் அகப்பெரும் சக்தியால் இயக்கப்பட்டு வடிவம் ஏற்று திகழ்கின்றன. அணுவக மின்னாற்றல், நடு ஈர்ப்பாற்றல்,
அணுக்களின் செறிவுத்தன்மை, காந்த இயக்கத்தன்மை, சுழற்சி இயக்கத்தன்மை பலவும் அணுக்களையும் மூலக்கூறுகளையும் பிண்ட பொருள்களையும் தோற்றுவித்து அண்ட கோலத்தில் விளங்கச் செய்கின்றனவாம். இதுவே தண்ட பிண்டாண்ட அகிலாண்டம் எனப்பட்டது. இந்நில உலகத்திலிருந்துதான் யாவையும் கண்டு அனுபவத்தில் கொண்டு வாழ வந்துள்ளான் மனிதன். இந்த பூ உலகே அகில அண்டமாக கொள்ளப்படும். நில உலகாகிய அகிலத்தில் இருந்து கொண்டுதான் மனிதன் அண்டபிண்ட உண்மைகளை காணவும் அன்பு அறிவு இன்பம் நிறைவு பெற்று வாழவும் கூடியவனாக இருக்கின்றான். இந்த நில உலகம் அல்லாத மற்ற கோள்களில் இம்மாதிரி எல்லா வசதிகளும் பொருந்த அமைக்கப்படவில்லை. ஆதலின் அந்த இடங்களில் சென்று தங்கவும் வாழவும் உயர்நலம் பெறவும் முடியாது என்பது நிச்சயம். ஆனால் நம் அகிலம் போன்ற மக்கள் வாழ்வுலகம் இது ஒன்று மட்டுமல்ல. இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நில உலகம் ஞாயிற்றை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள்களில் ஒன்றாகும். இதில் நாம் வாழ்ந்து இறை இன்பானுபவம் பெற உள்ளோம். அகல் வான்வெளியில் எண்ணற்ற விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவை ஒவ்வொன்றும் நம் ஞாயிறை போன்றது. அளவில்தான் மிக பெரிதும் சிறிதுமாய் விளங்குகின்றனவாம். இந்த எண்ணறிய ஜோதி அண்டங்களை சூழ்ந்து வலம் வரும் கோட்குடும்பங்களில் ஒரு நில உலகம் இருந்து அதில் நம் போன்ற மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்பதை திருவருளால் உணர்த்தப் பெறுகின்றோம். ஆகவே ஒவ்வொரு நில உலக வாசிகளும் நம் போன்ற இறை இன்பானுபவ வாழ்வு பெறற்கு உரியவர்களாகவே உள்ளனர். ஒவ்வொரு நில உலகில் இருப்பவர்களும் அவர்கள் காணும் பூமியும் வானும் அதிலுள்ள அண்டபிண்ட பொருள்கள் உயிர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பிரமன் படைப்பாகவும் பிரம்மாண்டம் எனவும் கருதுகின்றனர். இதுபோல் எத்தனையோ பிரம்மாண்டங்கள் மகா பிரபஞ்ச வெளியில் அடங்கி உள்ளனவாம். ஒட்டுமொத்தமாக மகா பிரபஞ்ச வெளியையே அகிலாண்ட கோடி வளர் பிரம்மாண்டமாக கொள்ளல் சிறப்பாம். இப்படியுள்ள அகிலாண்ட பிரம்மாண்டம் தடிக்க, அதாவது வளர்ந்து திரண்டு நிறைவு பெற அருள் பாலிக்கின்றது நம் அகம் பொழியும் பூம்பதம். எல்லா அண்டபிண்ட அணுக்களிலும் நீக்கமர நிறைந்து நின்று வளர வளர்க்கின்றவர் நம் அருட்பெருஞ்சோதி பதியாவார். அவரே இந்த பூம்பதம் என்னும் திருவடியாக உள்ளார் என அறிகின்றோம். அடுத்ததாக வரி எண் 63. தத்வ தாத்வீக சகசிருஷ்டி திதி சங்கார சகல கர்த்துரு பூம்பதம். அருள் விளக்க உரை. முழுமையான எல்லாம் நிறைந்த மகா பிரபஞ்சத்தையே சகம் அல்லது ஜகம் என்கின்றோம். இது எல்லையற்ற பெருவெளியில் வான்பூத நிலையிலிருந்து காற்றும் தீயும் நீரும் மண்ணும் ஆக விளங்க வந்த ஐம்பூதங்களையே அடிநிலையாக கொண்டு அண்டமிண்ட பொருட்பிரபஞ்சமாய் தோற்றுவிக்கப்பட்டுள்ள நிலையாம். ஐஞ்சிறப்பு பொருள்களின் ஆக்கமே இவ்வுலகத் தோற்றம் எல்லாம் என்பதை உணர்த்தவே இதனை பிரபஞ்சம் என்றுள்ளனர். பஞ்சம் என்றால் 5, பிற என்னும் அடை சிறப்பு இயல்பை உணர்த்துவது. இந்த உலகத்து பொருள்களெல்லாம் இந்த ஐம்பூதங்களில் அடங்குவனவே. இந்த 5 இல்லாமல்
எப்பொருளும் உருவாவது இல்லை. இவற்றையே முதன்மையான தத்துவ பொருள்கள் என்பார். பேசிக் எலமெண்ட்ஸ் என்று மேனாட்டினர் கூறுவார். ஆனால் அறிவியல் தரும் அடிப்படை பொருள்கள் எலமெண்ட்ஸ் 100க்கு மேற்பட்டுள்ளன. ஒவ்வொரு பொருளையும் ஒரு தனிமம் என்கின்றனர். அந்த பிரிவு நிலை தேவையில்லை. யாவையும் 5ல் அடக்கி கூறுவதில் சிறப்பு உண்டு. பிரபஞ்ச ரகசிய உண்மை உண்டு. இங்கு தத்துவங்கள் அடிநிலை பொருள்களையே சுட்டும் 5பூத பொருள்களை கொண்டு அனந்த வண்ண பேத பொருள்களை தோற்றுவித்துள்ளது திரு அருட்பெரும் சக்தி. பொருள்களில் இருவகை. பண்ட பொருள்கள், அதாவது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் என்றும், பிண்ட பொருள்கள் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்றும் உளவாம். உயிரின சிருஷ்டி வடிவங்களில் பண்டப் பொருள்கள் பிண்டப் பொருளாக மாறி உருமாற்றம் அடைகின்றனவாம். பூதப் பொருள்களாய் இருந்தவை தேக வடிவங்களாய் ஆகின்றனவாம். அணுக்கள் இணைந்து பொருள்களாகி பண்ட பிண்டங்களாய் மாறி வளர்வதுவும் முதிர்வதுவும் பின்னர் சிதைந்து அழிந்து மறைந்து போவதும் நாம் அறிவோம். இப்படி எல்லாம் ஆவதற்கு அகமிருக்கும் எல்லாம் வல்ல செயலாளன் சகல கர்த்துரு மலரடிகளே காரணமாகும். அடிநிலை பூதப் பொருள்களை அறிவோம். அவற்றின் அகமிருந்தும் புறமிருந்தும் உதவுகின்ற ஆற்றல்களையும் உட்கருவி கரணங்களையும் அறியாது இருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் காரணமாய் உள்ள கடவுளின் அருட்பத திருவடி செயலாதல் எப்பொருளுக்கும் எவ்வுயிருக்கும் உருவத் தோற்றமாக்கப்படுவதும் குறிப்பிட்ட காலம் வரை வளரச் செய்வதும் முடிவில் மடிந்து அழியச் செய்வதும் அக ஆற்றலின் செயலே ஆகும். இங்கு பிரபஞ்ச புறத்தோற்றத்தில் நிகழ்கின்ற சிருஷ்டி, திதி, சங்காரம் முதல் 5 தொழில்களே பேசப்படுவதால் அகத்தத்துவங்களை பற்றியும் ஆண்டவரின் 4ஆம் 5ஆம் தொழிலாகிய திரோபவம் அனுக்கிரகம் என்னும் மறைத்தல் அருள் செய்தல் ஆகிய இரு பெருஞ்செயல்களை பற்றி விளக்கம் செய்ய தேவையில்லை. அவ்விளக்கம் அடுத்த அடிக்கு தேவை என்பதை அவன் காரணம் காட்டலாம். மேலும் வேதாந்த சித்தாந்தங்களில் குறிக்கப்படும் யோக ஞான விளக்கமான தத்துவ தாத்வீதங்களை பற்றியும் இங்கு குறித்தல் பொருத்தனவாம். தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அகமிருந்து வருக அருளுடன் அழகமாக வாழ்க தயவுடன். தயவு.